பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா, ஆண், நெடில், பெண், ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வெல்கம் டு மினிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ஷன்ல பாபி சிம்மா, விஜய் சூர்யா, அஞ்சலி, அப்புறம் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச இறைவி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சேனல்ல பாத்தீங்கன்னா மகான் படத்துக்கு போட்டிருப்பேன், ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் ரிவ்யூ போட்டிருப்பேன், ரெட்ரோ ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ இந்த படமும் எடுத்துக்கோங்க, இப்போ இறைவியும் போட்டுடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபிலிமோகிராஃபி எல்லாமே பார்க்கணும்னு ஐடியா இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஒன்றுனா பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இறைவி தான் அவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அவர் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இறைவி. அந்த டைம்லாம் பார்த்து ரொம்ப சில்லறையை சதுர விட்ட படம் இந்த இறைவி படம் வந்து. இப்போயும் இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா எங்கேஜிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா, லைக் இந்த டிஐ ஒர்க்கு, கலர் கிரேடிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எனக்கு பார்க்கும்போது இப்போ அடி வாங்குது. ஆனால் ஸ்டில் படம் கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஜே சூர்யா, இந்த மனுஷன் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவரை சுற்றி தான் முக்கால்வாசி கான்ஃப்ளிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இவருக்கு சினிமா எடுத்து வச்சிருப்பாரு, May 17 சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண எப்படியாச்சு, அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க சிலை கிடச்சிறதா இருக்கட்டும், இந்த ஒரு அந்த ப்ரொடியூசர் சாவதா இருக்கட்டும், எல்லாமே இவருக்காக தான். இவரை சுற்றி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். விஜய் சேதுபதி ஜெயிலுக்கு போகிறது கூட இவரால் தான். எல்லாமே இவரை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கேரக்டர் அந்த இதுலேருந்தே நல்லா இருக்கும். இந்த தென்றல் வந்து திண்டு மூடு பாட்டு ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்ல, அங்கேருந்தே அவரோட எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் சக்ஸஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சுக்கிட்டு இருப்பான், அங்கே போயிட்டு பேசுவார் விஜய் சூர்யா. ஒரு படம் எடுத்தா என்ன நீங்கள் பெரிய பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து அவர் நியூடா ஆக்கி அசிங்கப்படுத்துவாங்க இந்த பார்ல, அதுவும் நல்லா நடிச்சிருப்பாரு. அவர் ஒய்ஃப் கிட்ட அவருக்கு சண்டை போடுவார் பார்த்தீங்களா. இது மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை கொண்டுட்டு இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலான்னு சொன்னா ஓகேவா, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுவார். அந்த சீன் நல்லா இருக்கும். அவர் ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்ணுற சீன்லாம் நல்லா இருக்கும். நம்ம எஸ்ஜேஎஸ் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அப்படியே அந்த இதுவும் நல்லா இருக்கும். அந்த ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு காலில் விட சொல்லுவாங்க, சார் நான் ஏதோ பேசிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு போது சொல்லும்போது காலில் விழுந்து மன்னிக்கணும், டக்குன்னு அந்த கோவம் வந்து போவார் பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டி வச்சிருப்பாங்க, அப்பயும் வந்து என் படத்தை விட்டுறா ப்ளீஸ்ரா கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடிப்பாரு. அதுவும் எஸ்ஜே சூர்யா தான் இந்த படத்துல. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம விஜய் சேதுபதியை கொண்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன எல்லாத்துக்கும் பொறுத்து போறதுக்கு பொம்பளையா, ஆம்பளை மாமா, ஆண், நெடில், பெண், ஆண், எவ்வளோ கேவலமான பிறவிங்களை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பண்ணுவார் பாருங்க, அது நல்லா இருக்கும். குடிச்சிட்டு அவர் ஒய்ஃபை திட்டு வருப்பாருங்க ஃபோனில். அதெல்லாம் இந்த மனுஷன் தான், இந்த மனுஷனா இறைவி படமே கிடையாது. சிம்பிளா விஜய் சூர்யாக்காக தான் இறைவி படமேன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். விஜய் சேதுபதி கேரக்டரும் நல்லா பண்ணியிருப்பார். மைக்கிள்ன்ற கேரக்டர் வந்து வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. இவங்க உங்களுக்காக விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருப்பாரு. நம்ம விஜய் சூர்யா ஃபேமிலிக்காகவும் பாபி சிம்மாவும் ரொம்ப விசுவாசமா இருப்பாரு, சரிங்களா. லைக் இவருக்கு அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், செக்ஸுக்காக மட்டும் விஜய் சேதுபதி வச்சிருக்கோம். அந்த பொண்ணை பிரேக் பண்ணிட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அஞ்சலியை கல்யாணம் பண்ணோடனே இவரு பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அன்லஸ் இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிய வரும் ஒரு ஒய்ஃபோட அருமை பெருமை எல்லாம் புரிய வரும். அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, இந்த கேங்கோட சேராதான்னு சொல்லுவாரு. ஆனா கேட்க மாட்டாரு. போயிட்டு ஒரு தேவையில்லாம இன்னொரு மிஷின்ல போய் மாட்டிட்டு வச்சு லாக் பண்ணிடுவாங்க அந்த கோயிலுக்குள்ள. அதுக்கப்புறமா இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாமே பாபி சிம்மா கேரக்டர் வச்சு போவோம். அவருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்கு அஞ்சலி மேல. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சு ரைட்டு நம்ம ஒரு நாள் முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட எதுவுமே படுத்தியான்னு போயிட்டு கேட்பாரு. இதை மாதிரி இவன் பண்ணது மட்டும் சரியா, லைக் அந்த பொண்ணு வந்து பண்ணா தப்பா, ஆனா அந்த பொண்ணு பண்ணிருக்காது அஞ்சலி கேரக்டர் வந்து. ஆனா பண்ணியான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணது விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து. பார்க்கும்போது நமக்கு அஞ்சலி கேரக்டர் பார்த்தா பாவமா இருக்கு. இதை பத்தி பேசுறதா இருந்தா நம்ம வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு அந்த விஜய் சேதுபதி கேரக்டருக்கு. அதுவும் நல்லா அஞ்சலி விஜய் சேதுபதி வந்து அந்த சீனை நல்லா போர்ட்ரே பண்ணி நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி செஞ்ச வேலைக்கு காசு வாங்க போவாரு. இப்போ இந்த மாதிரி பாபி சிம்மா கேரக்டர் வந்து இந்த மாதிரி அந்த கேரக்டர் நான் நல்லா பார்த்துக்க, அஞ்சலி நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு கையில் கிடக்கிற பொருளை எடுத்து அடிச்சு சாவடிச்சிருவாரு. ஆனால் விஜய் சேதுபதி அங்கே நல்லா என் முன்னாடி எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாரு பாருங்க. அந்த சீன் நிஜமா நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் நான் குறை சொல்ல மாட்டேன். நிஜமாலே
கார்த்திக் சுப்பராஜ் நல்லா ருசிச்சு எழுதியிருக்காரு இந்த படத்தை, இது மட்டும் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸாகவும் சரி எல்லாமே இந்த படம் நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஸ்டார்டிங்கில் வந்து 1, 2, 3, 4 அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே மாட்டோன்னே ஒரு பாட்டெலாம் வரும், அதெல்லாம் தேவையில்லாமல் இந்த படத்தில் போயிட்டு இருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில லேக் அடிக்கும் படத்தில், அதை வந்து இந்த படத்துக்கு தேவைதான் வச்சுக்கோங்களேன். லேக் அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, சகிச்சுக்கலாம். இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது, சம்மந்தமே எல்லாம் பாட்டு வந்துட்டு போதெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு காதல் கப்பல் பாட்டு தான் பயங்கரம் அந்த படத்தில். அந்த சந்தோஷ் நாராயணன் வந்து பாடியிருப்பார் பாருங்க, மாசாக இருக்கும் அந்த மியூசிக்கு. சூர்யா வந்து நல்லா ஆடிருப்பார் அந்த பாட்டில். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, காதல் கப்பல் பாட்டு. சூர்யா கம்பேக்கே இந்த படம் தான் உண்மையை சொல்ல போனால். மிச்சபடி இந்த படத்தில் குறைன்னு எனக்கு சொல்ல ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்போ கூட போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஜெயா டிவியில் அப்பப்போ போடுறான்னு நினைக்கிறேன், எந்த ஓடிட்லையும் இல்லை. உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும், அந்த முறையில் பார்த்துக்கோங்க படத்தை. எனக்கு ஸ்டில் என்ஜாயபிளாக இருக்குது இறைவி படம். உங்களுக்கும் பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட் படம்.